ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 4-வே லைனில் போகிறீங்க அப்படின்னா 3rd வேல நீங்கள் டர்ன் பண்ணணும். ஸோ 4th வே ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணாலும் அந்த கூகுள் மேப்பு ஆட்டோமேட்டிக்காக 4th வேலையும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ 3rd வே வழியாக போனீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகலாம். பட் 4th வே காமிக்கிறதுனால 1.5 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்க நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக ஒரு ஆப்பை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், லொக்கேஷன் ஆப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா iOSலையும் இருக்குது, அதே நேரத்தில் ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ் நம்பர் 1, இது லோ டேட்டா கன்சம்ஷன். ஓகேங்களா? ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அனிமேஷன்ஸ் அந்தளவுக்கு ஜாஸ்தி இல்லாதனால உங்களுக்கு டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு எங்கே கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்பீட் லிமிட்டு, ஸோ ஸ்பீட் பிரேக் எங்கே இருக்குது, ஸோ பேரிகேட் எங்கே இருக்குது, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் இன்க்ளூடடாக இருக்கும். 1 பை 1 நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வார்னிங் வரும். ஸோ அது பேஸில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் தேர்ட் பெனிஃபிட்டு நான் சொன்ன மாதிரி 3rd லைன் 4th லைன் அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்காது. 3rd லைனும் 3rd லைன் மட்டும் தான் காணிக்கும், 4th லைனும் 4th லைன். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் இல்லாதனால நீங்கள் ஈஸியாக போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி வண்டி வந்து பர்சனலாக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இதில் அடுத்து பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோல் ஃப்ரீ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மீன்ஸ் டோல் ஃப்ரீ ரோடு எது, டோல் உள்ள ரோடு எது, அதையும் நம்ம கூகுள் மேப் மாதிரியே இதுலேயும் வந்து செலக்டிவ் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க எப்படி பண்ணலாம், என்ன ஆப்பு, எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்ட்டுங்க. இதில் காமிச்சிருக்கிற வேசி நேவிகேஷன் அப்படின்ற லொக்கேஷன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரௌசர் ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி நீங்கள் மெயில் ஐடி வச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நான் ஃபுல்லாத்தையும் நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டேன். மீன்ஸு மெயில் ஐடி வச்சுட்டு சைன்அப் பண்ணிட்டேன். சைன்அப் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் கேட்கும். சில உங்களுடைய ஹோம் அட்ரஸில் வந்து உங்களுடைய வீடோட லொக்கேஷன் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். அதே ஒர்க் அட்ரஸில் வந்து நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸோட அட்ரஸ் கொடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் வேறு எதுவும் போகிறீங்க அப்படின்னா மேபி அந்த ஒர்க் அட்ரஸ் வேணாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ மேப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது ஆன்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லாங்குவேஜை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் யூகேன்னு இருக்குது. ஸோ அதுவே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். அப்புறம் டிஸ்டன்ஸ் யூனிட்ஸ் வந்து கிலோமீட்டரில் இருக்கட்டும். ட்ரிப்பு சஜஷன்ஸ் எதுவும் கொடுக்கணுமா கொடுத்துக்கலாம். ரிஃப்ரெஷ் மேப் ஆஃப் மை ஏரியா அதெல்லாம் ஓகே தான். ஸோ இது ஜென்ரலில் இந்த வெளியில் வந்துடுங்க. ஸோ மேப் டிஸ்பிளே, ஸோ காரோட ஐக்கான்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி கார்ஸ் வேணும், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ளது மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். நான் ஜஸ்ட்டு ரைடாக ரேசர் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அப்புறம் மெயின்லி போட்டு செட்டிங்ஸ் போங்க. ஓகே, இதில் மெயினான விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேவிகேஷன்ஸ் அப்படின்றது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் இதில் வந்துருச்சு. ஸோ அவாய்டு டோல் ரோட்ஸ். ஸோ எனக்கு டோல் ரோட்டில் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அவாய்டு ஃபெரீஸு, அவாய்டு மோட்டர்வேஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேப் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் டோல் ஃப்ரீ ரோடோ அது மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணோம், டோல் உள்ள ரோட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலர்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எதுவும் ரோடில் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலோ இல்லை ஆக்சிடெண்ட் எதுவும் நடந்துருந்துச்சுனாலோ எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இதில் வந்துடும். ஸோ அவ்வளோதான், மெயினான விஷயம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு லொக்கேஷன் கொடுத்து பண்ணலாம். ஸோ மெயின்லி இந்த மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக நீங்கள் கோ நவ் கொடுத்துட்டிங்கன்னா
ஸோ நான் ஆக்சுவலாக வந்து வீட்டிலேருந்து பண்ணுறதுனால எனக்கு ஜிபிஎஸ் சிக்னலில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுது. ப்ராப்ளம் இல்லை, இது பர்ஃபெக்ட்லி ஒர்க் ஆகும். நான் கிட்டத்தட்ட 6 மந்த் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் ஃபைனலாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம காரோட டிஸ்பிளேயில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்னோடய காரோட டிஸ்பிளேயில் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், லோ டேட்டா கன்சம்ஷன் அப்படின்றதுனால. ஸோ ஆன் பண்ண உடனே லொக்கேஷன் நீங்கள் கொடுக்கும்போது ஹேங்க் ஆகாமல் இமிடியேட்டாக வந்து அந்த லொக்கேஷனுக்கு போயிடுது. கூகுள் மேப்போ மற்ற எந்த ஒரு ஆப்புமே நான் வந்து காரோட டிவைஸு அந்த டிஸ்பிளேயில் நான் கொடுக்கும்போது அதோட அனிமேஷன்ஸு பேஸ் பண்ணி அது டோட்டலாக ஹேங்க் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் நேரம் ரன்னிங்கில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹேங்க் ஆகி என்னோடய லொக்கேஷன் எங்கே போகிறதுன்னே தெரியாமல் வண்டி ஒரு கார்னரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ரீசெட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு தான் நான் போகிற மாதிரி இருக்குது. பட் இது யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லை, ஈஸியான முறையில் எனக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அந்த டிவைஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் போயிட்டு அலர்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. சில ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரோட்டில் வந்து ரிப்போர்ட்ஸஸ் வருமோ அது ஃபுல்லும் நம்ம உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் லைனில். ஸோ டிராஃபிக் இஷ்யூனா டிராஃபிக் இஷ்யூ, ஹசார்டு இருக்குன்னா ஹசார்டு, பேட் வெதர்னால் அது கரெக்டாக காமிக்கும். மெயினாக நீங்கள் உங்களுடைய வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போதோ அதுவும் அக்யூரேசியாக காமிக்கும். ஸோ போலீஸ் எதுவும் இன்ட்ரப்ட் இருக்குது அப்படின்னா அதுவும் கரெக்டாக காமிக்கும். கிராஷ் ஹிஸ்ட்ரி, ஸோ டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ஸ் த்ரூ. அதே மாதிரி நியரஸ்ட்டு பெட்ரோல் ஸ்டேஷன்ஸு இல்லை போகிற வேலை பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் எங்கே இருக்குங்கிறது அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி பெட்ரோல் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நியரஸ்ட் ஏதோ அது காமிக்கும். ப்ரிஃபர்டாக வேணும்னா ப்ரிஃபர்டு. ஸோ இங்கே துபாய் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 இது இருக்குது. ஸோ அதில் எப்கோனா எப்கோ, எம்ராத்னா எம்ராத்து. சிலர் ஸ்பெசிஃபிக்காக வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு நான் இது கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்பீடோ மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும். ஸோ வென் அபோவ் த லிமிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 80 ரோடு அப்படின்னா 80 ரோடுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு வார்னிங் சிம்பிள் வரும். ஸோ அது வேணுமா வேணாமா, இல்லை ஆல்வேஸ் இருக்கணுமா, இல்லை அந்த லிமிட்டேஷன் தாண்டும் போது மட்டும் வேணுமா அப்படின்றது இது பண்ணிக்கலாம். அது மாதிரி அட் ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வச்சுக்கலாம், 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியுமே வார்னிங் வரது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ மேப்போட மொத்த டீட்டெயில்ஸ் வந்து வாய்ஸ், நீங்கள் எந்த மாதிரி வாய்ஸ் வேணும். கரண்ட் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கில் இருக்குது. ஸோ இதை வந்து டோட்டலாக நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களுக்கு தேவையான வாய்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த ஆப்பை எப்படி டிஃபால்ட் ஆப்பை நம்ம மாற்றுறது. மீன்ஸ் ஏதாவது கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்பு தான் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. சில ஆப் அண்ட் பெர்மிஷன்ஸ். ஸோ சில பேருக்கு வந்து ஆப்பு மட்டும் இருக்கும், சில பேருக்கு ஆப் அண்ட் பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஆப் மேனேஜர், எல்லாத்துக்குமே ஆப் மேனேஜர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாக்ட்டு மேப்போட இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பை டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அலோ கொடுத்துக்கோங்க. அதே போல் ஸ்பாட்டட் லிங்க்ஸ் அதை கிளிக் பண்ணி maps.google.com. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதிலே வந்துடும். இன்னொரு செட்டிங்ஸும் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் மேப் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேப்ஸு. ஸோ இதில் போயிட்டு இந்த இதை வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. மீன்ஸு டினே பண்ணிடுங்க. ஓகே. ஸோ சப்போர்ட்டட் லிங்க்ஸு அது ப்ராப்ளம் இல்லை, பட்டு நீங்கள் அதை டினே பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போது நீங்கள் டிஃபால்ட்டாக எதுவும் லிங்க் வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது லிங்க் வந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. ஸோ இதை போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க என்னுடைய அப்டேட்டடான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு. தேங்க்யூ so much.